ஹலோ மக்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா சிஎஸ்கேல தலை தோனிக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுங்க. 2 வாரம் தலை ஐபிஎல் மிஸ் பண்ண போறாரு. இத ஃபுல் அப்டேட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா தலை தோனிக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. தலை பிராக்டிஸ் செக்ஷன்ல ஈடுபட்டு இருக்க நேரம் அவருடைய பின்னங்கால அடிபட்டனால இப்ப அவருக்கு 2 வாரம் ஐபிஎல் விளையாட முடியாம போச்சு. இது அபிஷியலாவே சிஎஸ்கே தரப்புல இருந்து உறுதி பண்ணிட்டாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம்ல அபிஷியலா போஸ்ட் போட்டுட்டாங்க. ரொம்ப சேடான நியூஸ் தாங்க. எல்லாரும் சிஎஸ்கேல தலை எப்பண்டா வருவாரு பேட்டிங் பிடிப்பாருன்னு சொல்லி ஒரு வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாங்கன்னா தலை வந்துட்டாரு. ஆனா இந்த வருஷம் அவருக்காண்டி ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இருந்து தலையை தோனியை பாத்துடலாம்னு சொல்லி தான் பாத்துட்டு இருந்தாங்க. பட் தலைக்கு இப்படி ஆகி போச்சுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் 30ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஐபிஎல் உண்மையா ஸ்டார்ட் ஆன மாதிரி. எல்லாரும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி தலையை பாத்துடலான்னு பார்த்தாங்க. பட் தலைக்கு இப்படி ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா தாங்க இருக்கு. ஏன்னா இதுவரை தலை நிறைய மேட்ச் ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்ல இன்ஜுரியோட ஆடி இருக்காரு. ஆனா டீம் எப்படி விட்டுட்டு போனது கிடையாது. ஏன்னா டீம் ஒரு நல்ல நிலைமைக்கு வச்சுட்டு தான் ஐ மீன் பிளே ஆஃபுக்கு செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் போவாரு. ஆனா இந்த வாட்டி என்னன்னா தலை ஆரம்பத்திலேயே சில மேட்சே மிஸ் பண்ண போறாரு. ஐ மீன் பாதி சீசன் ஆஃப் ஐபிஎல் மிஸ் பண்ண போறாரு. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு இப்ப அவரு இல்லைன்னா டீமை ஹேண்டில் பண்ற அளவுக்கு டீமை வளர்த்து வச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் ஐபிஎல் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேட்க வருத்தமா தான் இருக்கும். அதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தலை இப்படி போனதே கிடையாது. இப்படி போயிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நிறைய இன்ஜுரி வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல ஏஜ் ரொம்ப போயிடுச்சுங்க. அதனால தலை நிறைய சாதிச்சுட்டாருங்க. நம்ம சிஎஸ்கேக்காக தலை அவ்வளவு உழைச்சி போட்டுட்டாரு. உண்மையில சிஎஸ்கேல தலையோட மைண்ட் செட் ஐ மீன் அவரோட ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறாங்க 2 வாரத்துக்கு. ஏன்னா தலை அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஆனா தலை போனது சிஎஸ்கேக்கு பெரும் ப்ளோனா அப்படி இல்லை. ஏன்னா தலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஐ மீன் எக்ஸாக்டா இல்ல, தலையை ஓரளவு மேட்ச் பண்ற மாதிரி சஞ்சு சாம்சன் இருக்காரு, உருவில் பட்டேல் ஐ மீன் இந்த கீப்பிங்ல சொல்றேன், மைண்ட் செட்ல நான் சொல்லல. உருவில் இருக்காரு, அதே மாதிரி கார்த்திக் சர்மா இருக்காரு. அதை வச்சு மேட்ச் பண்ணிடுவாங்க. பட் தலையோட பிரசன்ஸ் இருக்காது. ரொம்ப கஷ்டம் தாங்க. சரிங்க, விடுங்க, ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நம்ம ஃபேன்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் வரணும். சரி, நம்ம தலையை எக்ஸாக்டா அந்த ஐ மீன் மைண்ட் செட் இல்ல நம்ம கீப்பிங்ல மேட்ச் பண்ண போறது யாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருன்னா சஞ்சு சாம்சன் தான். 2வது யாருன்னா உருவில் பட்டேல் இருக்காரு. 3வது தான் கார்த்திக் சர்மா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டைரக்டா சஞ்சு சாம்சன் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சஞ்சு சாம்சன் ஒரு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அது மட்டும் கரண்ட் இந்தியா T20 டீம்ல அவர் தான் கீப்பரா இருக்காரு. ஒரு நல்ல பிளேயர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்காரு. அது மட்டும் இல்ல கேப்டன்சி மென்டாலிட்டி இருக்கிற ஒரே பிளேயர் யாருன்னா சாம்சன் தான். ஒரு நல்ல பிளேயர். அவரு மட்டும்தான் டோனியை ஓரளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ்.